உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல யானை கீனை ஏதாச்சும் வந்து கக்குச்சாடா? என்னோட மச்சானோட வாயை பொறுத்த வரைக்கும் உண்மை ஒரு விதம் தான், ஆனா உருட்டுகள் மட்டுமே பல விதம். சொல்லப்போனா இப்ப நான் சொல்ற உண்மைன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கட்டாயத்துல நம்ம உண்மை பேச வேண்டிய நிலைமை வந்துருமோ அதனாலேயே பயந்து உண்மைன்ற வார்த்தையை கூட மாத்தி பொய்மைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆளு. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒட்டி இருக்குடா, பின்னாடி சாம்பார் ஒட்டி இருக்குடா, பின்னாடி சாக் பீஸ் இருக்குடா, இந்த மாதிரி வந்து கேவலமான பொய் சொல்லுவோம். அதுவும் வந்து பக்கத்துல 2 பேர் வச்சு சிரிக்க வைப்போம். அவனுங்களும் நம்மளுக்கும் சிரிப்பாங்க. அவ்வளவுதான் நம்மளோட புத்தி. அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனால் என்ன பண்ணோன்னா, இந்த ஏப்ரல் மாதம்னு ஒரு மாதம் வரும். அந்த மாதத்தில் ஏப்ரல் ஃபுல்னு ஒன்று பண்ணணும். அதுக்கு இந்த டிஜிட்டல் மூலயமா ஏதாச்சும் ஒரு நியூஸ், லாக்டவுன் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸை பரப்பி விடுவாங்க. அவனுங்களாம் கேவலமாக கண்டுபிடிச்சிருவானுங்க. சரி அதுதான் மாற்றலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் அனுப்புவானுங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு பேய் பொம்மை வரும். அவ்வளோதான். இதுதான் நம்ம பசங்களோட மூளையோட வேலைப்பாடுகள். நம்ம தான் இப்படி. ஆனால் நம்ம மச்சான் இருக்காம பாருங்க, ஒரு பொய்யான கதையை கூட உண்மை மாதிரியே சொல்லுவான். ஒரு நாள் இப்படிதான் என்ன ஆச்சு மச்சான், இவனும் அவனும் அப்படின்றான். என்னடா இவனும் அவனும் அப்படின்ற கேட்டா, மச்சான் இல்லடா 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டானுங்கடா அப்படின்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நாங்களே நம்பல. அதுக்கப்புறம் ஒரு கதையை இறக்கணாம பாருங்க. ஓலா 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 ஓலாமா, இந்த பாட்டே வந்து ஓரமா போய் உக்காந்துரும். இதெல்லாம் கூட சாதா உருட்டு. அதுக்கப்புறம் ஒரு உருட்டுனா பாருங்க, எனக்கும் ஜெனிலியாக்கும் ஜென்மம் பந்தம் இருக்குடான்றான். கேட்டா அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்கான்.